Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா transient response of series RLC circuit for DC input. So இத பேஸ் பண்ணி நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணல அப்படின்னா டெரிவேஷனை நான் போடலை. ஸோ அந்த டெரிவேஷனை எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் சீரிஸ் RLC சர்க்கியூட்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். இந்த மூணு எலிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், சீரிஸில் கனெக்ட் பண்ணணும் த்ரூ ஒரு சுவிட்ச் மூலமா. ஓகேவா? கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு எலிமெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா த்ரூ இந்த சுவிட்ச் மூலையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே எஸ்ங்கிறது ஸ்விட்ச். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், இங்கே V into U of Tங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் இல்லை அப்ளைடு வோல்டேஜ். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட் டைம் t is equal to 0ங்கிற இந்த டைமுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை என்னவா ஆக்ட் ஆகும், நமக்கு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சர்க்கியூட் க்ளோஸ்டு அப்படின்னாவே அதில் நமக்கு என்ன ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்டை தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், I of Tன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? சரி, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I of Tயோட வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. இப்போ ஒன்ஸ் இது இந்த சர்க்கியூட் க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தி க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஷார்ட் லைன் இருக்கிறது இந்த நெகட்டிவ் பொலாரிட்டி, இந்த லாங்கர் லைன் பாசிட்டிவ் பொலாரிட்டி. ஸோ இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இங்கே என்ட்ரி கரண்ட், இங்கே தான் கரண்ட் என்ட்ரி ஆகுது, இங்கே லீவிங். அதே மாதிரி இங்கே என்ட்ரிங்க, இங்கே லீவிங். அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது, என்ட்ரி லீவிங். ஸோ ஏன் நான் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா ஃபால் இன் பொட்டென்ஷியலாக ரைஸ் இன் பொட்டென்ஷியலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி எப்போவுமே பாசிட்டிவ். ஸோ அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகே, என்ட்ரி எப்பவும் பாசிட்டிவ், லீவிங் எப்பவும் நெகட்டிவ். அதை பேஸ் பண்ணி நான் இங்கே பொலாரிட்டி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணலேன், கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணுறேன் இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டுக்கு. இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம்ல, இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா என்னது, ரைஸ் இன் பொட்டென்ஷியல். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோட வீடியோவில் எல்லாமே நான் இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ ரைஸ் அப்படின்னா பொலாரிட்டி என்ன வரும், பாசிட்டிவ் வரும். ஸோ அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், V into U of Tன்னு எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன எலிமெண்ட் இருக்குது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா ஃபால் இன் பொட்டென்ஷியல். இப்போ ஃபால் இன் பொட்டென்ஷியல்னா என்ன பொலாரிட்டி வரும், மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற ட்ராப்பு. ட்ராப் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட். இங்கே ரெசிஸ்டன்ஸ் 6, கரண்ட் இதில் என்ன கரண்ட் போகுது, I of T. அதனால் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், -R into I of Tன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இந்த வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். இங்கேயும் என்ன பொலாரிட்டி இருக்குது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஃபால் இன் பொட்டென்ஷியல். அப்போ ஃபால் இன் பொட்டென்ஷியலுங்கிறதுனால -L into D I of T divided by dt. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டரும் என்ன பொலாரிட்டி, ஃபால் இன் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ -1/C இன்டெகிரேஷன் I of T into dt. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா இந்த சர்க்கியூட் நமக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அக்ராஸாக என்ன வோல்டேஜ் வருதுங்கிறத தான் நம்ம எழுதியிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நெகட்டிவ் டேர்ம் எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். அப்போ என்ன ஆகும், எல்லாமே பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் 1க்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன் ரெண்டு சைடும். இப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா விங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, U of Tக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா 1/S. அதனால V/S is equal to
ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை அப்படியே எடுத்து எழுதிங்க. ஐ ஆஃப் டிக்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா ஐ ஆஃப் எஸ் ப்ளஸ் எஸ் இன்ட்டு டிஐ ஆஃப் டி டிவைட் பை டிடிக்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ். இதில் வந்து நம்ம எல்லா இனிஷியல் கண்டிஷன்ஸும் வந்து நம்ம என்னென்னு அஷ்யூம் பண்ணுவோம், ஜீரோன்னு அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை விட்டுடுவோம். நம்ம அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். ஆல் த இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் ஜீரோ. ஸோ அதனால் எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 1/c. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஐ ஆஃப் டி இன்ட்டு டிடிக்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா ஐ ஆஃப் எஸ் பை எஸ் 1/c அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இந்த இன்டகிரேஷனுக்கு நீங்கள் லாப்லாஸ் எடுத்தீங்கன்னா ஐ ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 3 டேர்ம்லேயே நமக்கு வந்து ஐ ஆஃப் எஸ் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்கள். ஐ ஆஃப் எஸ் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஆர் ப்ளஸ் எல்எஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை சிஎஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும், இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஆர்சிஎஸ் ப்ளஸ் எல்சி இன்ட்டு எஸ் இன்ட்டு எஸ் என்ன ஆகும், எஸ் ஸ்கொயர் ஆயிரும் ப்ளஸ் 1 டிவைடட் பை சிஎஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை எஸ். ஸோ இதில் இருந்து எனக்கு என்ன வேணும், ஐ ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ வேணும். அப்போ ஐ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், விசிஎஸ் டிவைடட் பை எஸ் இன்ட்டு ஆர்சிஎஸ் ப்ளஸ் எல்சி இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நியூமரேட்டர்லையும் எஸ் இருக்குது, டினாமினேட்டர்லையும் எஸ் இருக்குது. எஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், விசி டிவைடட் பை ஸோ நமக்கு இருக்கிறது வந்து ஆர்சிஎஸ் ப்ளஸ் எல்சி த ஸ்கொயர் எல்சி இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்மில் வேணும். அப்போது எனக்கு இங்கே என்ன இருக்குது, எல்சி இருக்குது. அப்போ எல்சியை நான் வெளியில் எடுத்தால் தான் எனக்கு எஸ் ஸ்கொயர் ஃபார்மில் வரும். ஸோ எல்சியை வெளியில் எடுங்க. அப்போ எல்சியை வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ், அப்போ இந்த எல்சியால் இந்த 2 டேர்மையும் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஆர்சி டிவைடட் பை எல்சி போடுவீங்க. கரெக்டாக சிசி கேன்சல் ஆயிரும். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், ஆர் பை எல் இன்ட்டு எஸ்ன்னு வரும். ஓகே, இங்கே என்ன வரும், 1 டிவைடட் பை எல்சின்னு வரும். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நியூமரேட்டர்லையும் சி இருக்குது, டினாமினேட்டர்லையும் சி இருக்குது. அப்போ சிசி கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா வி பை எல், இந்த எல்லை மேலே கொண்டு போயிட்டோம்னா வி பை எல் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் பை எல் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எல்சி. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற அந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க. என்ன இருக்குது நமக்கு, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் பை எல் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எல்சி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் plus bx plus c is equal to 0 அப்படின்னா இதுக்கு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த கான்செப்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஏங்கிற இடத்துல என்ன வேல்யூ வரும், 1ன்னு வரும். பிங்கிற இடத்துல என்ன வேல்யூ, ஆர் பை எல். சிங்கிற இடத்துல 1 பை எல்சி. ஸோ இந்த வேல்யூஸை நான் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஸ் இருக்கிறதுனால எஸ்ன்னு எழுதியிருக்கும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, பியோட வேல்யூ என்ன இருக்குது, ஆர் பை எல். அப்போ ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஆர் பை எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா என்னது, ஆர் பை எல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ங்கிறது ஆல்ரெடி இருக்குது. ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ என்ன இருக்குது, 1 டிவைட் பை எல்சி இருக்குது. அதனால தான் 4 டிவைட் பை எல்சி டிவைட் பை 2 இன்ட்டு 1 2ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 மேலே கொண்டு போகிறேன். ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆர் டிவைட் பை 2l ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் பை எல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைட் பை எல்சி. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் பை 2l ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 1 பை 2 உள்ளே கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா ஆர் பை 2l த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எல்சி. மேடம் இங்கே இருந்த 4 என்னாச்சு அப்படின்னா இந்த 1 பை 2 இங்கே இருக்கிறதுல 1 பை 2. ஸோ இது உள்ளே போச்சு அப்படின்னா 4 டிவைட் பை 4 இன்ட்டு எல்சின்னு வரும். அப்போ இந்த 4ம் கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு இது வருது. அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா. ஆல்ஃபாங்கிறது என்ன, மைனஸ் ஆர் டிவைட் பை 2l. பீட்டாங்கிறது வித்தின் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இருக்கிற இந்த வேல்யூ தான் பீட்டா. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து 3 விதமாக இருக்கலாம். எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்.
ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் சேமாக இருக்கலாம், இல்லை ரூட்ஸ் வந்து இமேஜினரி ரூட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 கேஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஐ ஆஃப் டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். எப்போ வந்து ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா r/2l the whole square is greater than 1/LC. ஓகே, அப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா s is equal to alpha plus or minus beta. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்கும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த 2 வேல்யூ நமக்கு இருக்கும். கரெக்டுங்களா? சரி, அப்போ நான் ஐ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுறேன் அப்படின்னா v/l டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் r/l இன்ட்டு எஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எல்சி. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்மை தான் நம்ம எப்படி எழுதுறோம்? நமக்கு என்ன ரூட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ எப்படி எழுதுறோம் அப்படின்னா எஸ் மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எஸ் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதுறோம். இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணணும். அப்போ நம்ம வந்து ஏ டிவைடட் பை இந்த டேர்மு பிளஸ் பி டிவைடட் பை இந்த டேர்ம் போட்டுட்டு நம்ம ஏபியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து ப்ராப்ளம் பண்ணுறப்போ இது ஜென்ரல் டெரிவேஷனுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே எடுத்துக்கிட்டு இதுக்கு எப்படி இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அப்போது ஐ ஆஃப் எஸ்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா ஐ ஆஃப் டின்னு வரும். ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ, ஆக்சுவலாக இது எந்த ஃபார்மில் இருக்குது? 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ ஃபார்மில் இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு வந்து இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஏடி. அப்போ ஏங்கிற இடத்துல எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு இருக்குது. ஸோ அதனால் இ பவர் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ டி. அதே மாதிரி பி இன்டூ இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்டூ டி. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கேயும் எனக்கு மைனஸ் ஆல்ஃபா டி இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா டி இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நான் இப்போ எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா I of t is equal to e power alpha t into a into e power beta into t plus b into e power minus beta into t ன்னு எழுதுறோம். ஸோ இந்த கரண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓவர் டேம்ப்டுன்னு சொல்லுவோம். இது வந்து கேஸ் 1. இப்போ கேஸ் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் சேம். எப்போ வந்து நமக்கு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் சேமாக இருக்கும்னா r/2l the whole square is equal to 1 divided by LC. அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 divided by LCங்கிற இடத்துல r/2l the whole square சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். அப்போ s இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கமா ஆல்ஃபா. ஸோ தேர்ஃபோர் ஐ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு v/l டிவைடட் பை எஸ் மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணணும். a divided by s minus alpha the whole square plus b divided by s minus alpha. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்போ ஐ ஆஃப் எஸ் என்னவா மாறிடும்? ஐ ஆஃப் டின்னு மாறிடும். ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இங்கே வந்து எஸ் மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன போடணும்? டி இன்டூ இ டு தி பவர் ஆஃப் ஆல்ஃபா டி பிளஸ் பி இன்டூ இ டு தி பவர் ஆஃப் ஆல்ஃபா டி. ஸோ இங்கே 2 இடத்துலையும் நமக்கு இ பவர் ஆல்ஃபா டி காமனாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துட்டோம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள்? ஏ இன்டூ டி பிளஸ் பின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த கரண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டுன்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் கேஸ் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஸோ எப்போ நமக்கு வந்து ரூட்ஸ் இமேஜினரியாக இருக்கும் அப்படின்னா ஆர் டிவைட் பை 2l the whole square is less than 1 divided by LC. ஸோ இமேஜினரி அப்படின்னாவே நமக்கு என்ன டேர்ம் இருக்கும்? ஜே டேர்ம் இருக்கும். அப்போ ரூட்ஸ் என்ன வரும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஜே பீட்டா. அப்போ ஆல்ஃபா பிளஸ் ஜே பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் ஜே பீட்டா, இது 2 ரூட்ஸ். அப்போ ஐ ஆஃப் எஸ் நம்ம என்ன எழுதலாம்? v டிவைடட் பை எல் டிவைடட் பை எஸ் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஜே பீட்டா இன்டூ எஸ் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஜே பீட்டா. இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியும், இல்லைனா பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இதுவும் அதே ஃபார்மேட்டு தான், எஸ் மைனஸ் ஏல இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து ஏ இன்டூ இ டு தி பவர் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஜே பீட்டா இன்டூ டி பிளஸ் பி இன்டூ இ டு தி பவர் ஆஃப் இ பவர் ஆல்ஃபா மைனஸ் ஜே பீட்டா இன்டூ டி. ஸோ இங்கேயும் வந்து இ பவர் ஆல்ஃபா டி காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ இன்டூ இ டு தி பவர் ஆஃப் ஜே பீட்டா இன்டூ டி பிளஸ் பி இன்டூ இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஜே பீட்டா இன்டூ டி. ஸோ இந்த கரண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்டர் டேம்ப்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இதோட டெரிவேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் எ கிரேட் டே.